ஸோ ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஹண்ட் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி நம்ம ரேடியோ பட்டன்ஸ் அண்ட் செக் பாக்ஸஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம், விச் ஆர் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இன் த HTML ஃபார்ம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஃபார்ம் டேக் போட்டுக்கிறேன். இந்த ஃபார்ம் டேக்குள்ளே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன க்ரியேட் பண்ணோம், ஒரு ரீசெட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம ஓயாமல் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு ரீசெட் பட்டன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு பெரிய லேபிள் டேக் வந்து ஒன்று போட போகிறேன். ஓகே, ஸோ எதுக்கு இந்த லேபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேவரட் கலரை வந்து சூஸ் பண்ணுறதுக்காக. இது வந்து சும்மா லேபிள் தான். ஸோ இதுக்கு நான் வந்து ஃபார் வந்து எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. இப்போ நம்ம 3 இன்புட் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்ன இன்புட் டேக்? ரெட்டு, ப்ளூ, க்ரீன். கரெக்டாக? ஸோ இப்போ 3 இன்புட் அதில் வந்து நம்ம ரேடியோன்னு கொடுக்கணும். ரேடியோ. ஸோ இப்போ ரேடியோன்னு கொடுத்த உடனே எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பட்டன் வந்து வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து அன்செலக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி பக்கத்தில் ரெட்டுன்னு எழுதிக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும். அண்ட் மோரோவர் இந்த பக்கத்தில் நம்ம ரெட்டுன்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இன்புட்டுக்கு நம்ம ஒரு ஐடி கொடுத்துடலாம், ரெட் அப்படின்னு. இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஒரு லேபிள் கொடுக்க போகிறேன், ரெட் அப்படின்னு. ஓகே, பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ரெட்டுன்றது வந்துருச்சு. ஸோ இந்த லேபிள் எதுக்காக? இந்த இன்புட்டுக்காக. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இன்புட்டோட ஐடி என்ன? ரெட். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்க்குள்ள நம்ம கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் இந்த ரெட்டு மேலே கை வச்சு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு செலக்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஃபார் ஆட்ரிபியூட் போடுறோம். ஓகே, ஸோ இப்போ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். இதை நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணி 3 தடவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 3 தடவை எனக்கு ரெட்டுன்னு வந்திருக்கு. அண்ட் மோரோவர் பேக் எண்டில் உங்களுக்கு வேல்யூஸ் சூஸ் பண்ணணுன்றதுக்காக இந்த இடத்துல வேல்யூ வந்து ரெட்டுன்னு நீங்கள் கொடுக்கணும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ரெட்டு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வேல்யூ சூஸ் ஆகும்? இந்த வேல்யூ சூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நான் காப்பி பண்ணி 3 இடத்துலையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து க்ரீன், இது வந்து ப்ளூ. ஸோ ஐடி வந்து இதுவும் க்ரீன், ஃபார் வந்து க்ரீன், இது வந்து ரெட்டு கிடையாது, க்ரீன். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன். ப்ளூ, ப்ளூ, ப்ளூ. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியணும். கரெக்டாக? இப்போ நம்ம வந்து ஃபேவரட் கலர் அப்படிங்கிற ஒரு கொஷனுக்கு தான் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ அதனால் இது 3மே எதுக்கான நேம் அப்படின்னா கலர் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ நம்ம 3த்துக்கும் சேம் நேம் கொடுக்கணும். அப்போ தான் ஏதாச்சும் ஒன்று மட்டும் சூஸ் ஆகும். இப்போ 3 இன்புட்டுக்குமே சேம் நேம்னு, அதாவது கலர்னு நேம் வச்சுருக்கோம். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஃபார்மில் ரேடியோ பட்டன்ஸ் வந்து போடணும். விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டூ யூ நோ? உங்களுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்? இப்படிங்கிற கொஷனுக்கு இப்போ நம்ம வந்து ஒரு செக் பாக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபார்ம்குள்ளே தான் இருக்கேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு பெரிய லேபிள் வந்து போட போகிறோம் ஃபார் இல்லாமல். ஓகே, ஃபார் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டூ யூ நோ இப்படிங்கிற ஒரு கொஷின். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து இது எனக்கு கீழே வரணும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இன்புட் டேக் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த இன்புட் வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு செக் பாக்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து வேல்யூ போட போகிறேன். ஏன்னா இந்த வேல்யூ தான் பேக் எண்டில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து சி ப்ரோக்ராமிங். ஓகே, நான் இதுக்கு வந்து ஒரு ஐடி கொடுக்குறேன், சி அப்படின்னு. இதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு நேம் வந்து ஒரு லேபிள் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஏன்னா இதோட ஐடி என்னது, சி. கரெக்டா? ஸோ நான் ஃபார்க்குள்ள சி அப்படிங்கிறத போடுறேன். இதுக்குள்ள சி ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண போறேன், சி ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சிருச்சு, சி ப்ரோக்ராமிங். ஸோ இது எனக்கு கீழே வரணுன்றதுக்காக நான் இந்த இடத்துல ஒரு பிரேக் டேக் போட்டுக்கிறேன். இது வந்து இந்த இடத்துல போடணும் பிரேக் டேக், இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, சி ப்ரோக்ராமிங் வந்துடுச்சு. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, காப்பி 3 தடவை பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, அண்ட் இது வந்து பைத்தானா இருக்க போகுது, ஐடி வந்து பைத்தான்,
ஸோ அப்போ இந்த ஃபாரும் நம்ம என்ன பண்ணணும், பைத்தான்னு வைக்கணும். அண்ட் இதுக்குள்ள நம்ம வந்து இதுதான் வெளியே டிஸ்பிளே ஆகிற நேம். ஸோ இப்போ பைத்தான் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன ஆக போகுதுன்னா ஜாவா, இதுக்கு பேரும் ஜாவா. ஃபார்லையும் நம்ம ஜாவான்னு வைக்கணும். ஸோ இப்போ ஜாவா ப்ரோக்ராமிங். ஸோ சேவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு 3 ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த 3 ஆப்ஷனுமே இந்த விச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டு யூ நோ அப்படிங்கிற ஒரே கேள்விக்கு தான். அப்போ நம்ம இது 3த்துக்கும் ஒரே நேம் வந்து கொடுத்தாகணும். நேம் வந்து இருங்க நான் பார்த்துக்கிறேன். ஒரே நேமா, ஆமா, நேம் இஸ் ஈக்குவல்ஸ் டு ப்ரோக்ராமிங் இல்லை லாங்குவேஜ்னு வைப்போம். லாங்குவேஜ். ஸோ இதை காப்பி பண்ணி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 இன்புட்டுக்கும் நான் தரப்போறேன். அப்போதான் 3மே நீங்க செலக்ட் பண்ணா கூட அந்த ஒரு கொஸ்டினுக்கு 3 மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் உங்களால சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சி ப்ரோக்ராமிங் நான் சூஸ் பண்ணிக்கலாம், பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம், ஜாவா சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஜாவா வேணாலும் நீங்க வந்து எடுத்து விட்டுக்கலாம். இல்லை எனக்கு சி ப்ரோக்ராமிங் மட்டும் தான் தெரியும் அப்படின்னாலும் நீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். ரீசெட் பட்டன் அப்படிங்கன்னா எல்லாமே கிளியர் ஆயிடும். ஸோ இப்படிதான் வந்து ஒரு செக் பாக்ஸை நீங்க போடணும். So in the next project or form making, use radio buttons for single choice and check boxes for multiple choice. இது சிம்பிளாக இருந்தாலும் பவர்ஃபுல் கான்செப்ட். Hope you understood. இந்த tutorial பிடிச்சிருந்ததுன்னா subscribe பண்ணுங்க and don't forget to share with your friends. Thanks for watching and catch you in the next one.